இங்க பாரு, நல்ல நீண்ட கால முதலீட்டு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கு. நீ ஈக்விட்டில முதலீடு பண்ணு. ஈக்விட்டி? அது என்னது? இப்ப நீ புது பைக் வாங்கியிருக்கியா இல்லையா? ஆமா. அப்ப நீ தான் அதுக்கு ஓனர் இல்லையா? அதாவது அந்த பைக்கின் 100% ஓனர்ஷிப் உங்ககிட்ட தான் இருக்கு. அதுபோல நீங்க ஒரு நிறுவனத்தின் ஷேர்ஸ்களை வாங்கும்போது நீங்க ஓனர்ஷிப்புக்காக பணம் செலுத்துறீங்க. ஏன்னா ஈக்விட்டி நிறுவனத்தின் ஓனர்ஷிப்புக்கு சமம். இதற்கு பேர் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இதனுடைய முக்கியமான நோக்கம் உங்கள் முதலீட்டில வருமானம் ஈட்டுறது. பிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்களை போல இல்லாம பிக்ஸ்டு டெபாசிட்ஸ்களை போல உங்கள் ரிட்டர்ன்ஸ் நிலையானதா இருக்கும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்களின் வருமானம் மார்க்கெட்டிற்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும். எனவே ஈக்விட்டியில முதலீடு செய்வதன் மூலமா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா ரிஸ்க் அப்புறம் ரிட்டர்ன் இது கைகோர்த்து அதிக வருமானத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிக ஏற்ற இறக்கத்துடன் வரலாம். ஆனா இதுல எப்படி முதலீடு செய்யறது? பாரு, அடிப்படையில 2 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து நேரடியாக நிறுவன பங்குகளை வாங்கலாம் அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் நீங்க அனைத்து நிறுவனங்களிலும் முதலீடு செய்யலாம். 500 ரூபாய்க்கு குறைவான தொகையுடன் ஃபண்ட் மேனேஜர்களின் நிபுணத்துவத்துடன் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய விரும்பினா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை தரும். புரிஞ்சதா? கண்டிப்பா. அப்புறம் இது போன்ற கண்டென்ட்களுக்கு எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.